அந்த ஷார்ட் நோட் இல்லாமல் யாருமே அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வர மாட்டாங்க. நீங்கள் வேணால் தெளிவாக கவனிச்சு பாருங்கள். எல்லாருமே ரேங்க் லிஸ்ட்டில் வரக்கூடிய எல்லாருமே அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஷார்ட் நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ தெளிவாக பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்குமே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் ரகசியம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக்குன்னு ஒரு நோட் போடுவாங்க. எப்படி வந்து ஷார்ட் நோட் போடுறாங்களோ அந்த மாதிரி மிஸ்டேக்குன்னு ஒரு நோட் போடுவாங்க. என்னதான் வந்து படிச்சு ரீகால் பண்ணி டெஸ்ட் போட்டாலுமே டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அவங்க தவறுகள் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப 200 கேள்விக்கு 160 150 140 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் எதனால தவறானது அப்படிங்கறத கவனிச்சு அதுக்காக ஒரு நோட் ஒன்று போடுவாங்க. தனியா ஒரு நோட் போட்டிருப்பாங்க. அதை தான் மிஸ்டேக் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பண்ண தவறுகளை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு நோட் போட்டுவாங்க. அந்த நோட்டை எக்ஸாமுக்கு முன்னாடி கம்பல்சரியா பார்ப்பாங்க. ஏன்னா பண்ணின தவறுகளை மறுபடியும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒன்ஸ் வந்து நம்ம தவறு பண்றோம் அப்படின்னா அதுல பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த தவறு தெரியாம நடந்திருக்கலாம். பட் அதை ரிப்பீட்டடா நம்ம செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறா போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் எப்படி ரீகால் பண்றதுக்கு படிக்கிறாங்களோ கையோட அந்த மிஸ்டேக் நோட்டையும் படிப்பாங்க. அந்த மிஸ்டேக் நோட் அப்படிங்கிறது அவங்க பண்ண தவறுகள். ஏன்னா டெஸ்ட் அவங்க தான் எழுதி பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்க பண்ண தவறுகள் என்னென்ன எதால தவறுகள் நடந்தது, அந்த தவறுகளை ரெக்டிஃபை பண்றதுக்காக அதையும் ஒன்ஸ் திருப்பி பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை யாருமே மேக்ஸிமம் சொல்லி இருக்க மாட்டாங்க. கீழே வர லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஃபுல் வீடியோ நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லா தெளிவா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.